ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு அக்குடா என்கிற காமெடி கலந்த ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கிராமத்தில் உள்ள எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன கதவும் இன்னொரு பெரிய கதவும் இருக்குது. அது ஏன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 மணிக்கு மேலே எல்லார் வீட்டு டோரையும் திறந்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஜந்து மாதிரி இருக்க ஒரு பேய் வரும். அதனால் அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு கட்டி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் 13வது நாள் இறந்து போயிடுவாங்க. இப்படி இந்த கிராமத்தில் நிறைய பேர் செத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சாபம் தான் காரணமாக இருக்குன்னு சொல்லி கிராம மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. படத்தோட ஹீரோனியும் ஹீரோவும் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டு கதவு திறக்காத காரணத்தினால முதுகுக்கு பின்னாடி ஹீரோவுக்கு கட்டி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் 13வது நாள் சாகக்கூடிய நிலைமையை நெருங்கிட்டு வருது. இதுக்கப்புறம் ஹீரோ 13வது நாள் இறந்து போனாரா இல்லையா, இந்த கிராமத்தில் இப்படி நடக்க என்ன காரணம், கடைசி இது எல்லாத்துக்குமான விடை கிடைச்சதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஆதித்யா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரித்தேஷ், சோனாக்ஷி சின்ஹா, சாஹிப் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை காமெடி காரர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்குது. படத்தில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதுலேயும் படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோனியை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. படத்தில் உள்ள ஹியூமர் போர்ஷன் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் உள்ள நிறைய காமெடி கிளிக் ஆகிருக்கு. படத்தில் ஒரு குள்ள மனுஷனோட பிளாஷ்பேக் ஸ்டோரி ஓரளவு பரவலாமல் இருக்குது. படத்தோட ஹீரோ செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. சோனாக்ஷி சின்ஹாவும் டபுள் ஆக்டிங்கில் நீட்டாக நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். படத்தில் உள்ள சில சீன்ஸை இருட்டில் ரொம்ப மங்கலாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபியில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்திருக்கலாம். இந்த படத்தை செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு தேவையே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான காமெடி கலந்த ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.